ரெசார்ட் வெப் சீரிஸோடைய இந்த வாரத்தோடைய 4 எபிசோட்லையுமே நம்ம நெடுமாறன் அவர்கள் படாத பாடு படுறாரு. அதாவது சின்ன பையன்லேருந்து வயசான அம்மா வரைக்கும் அவரை நல்லா வச்சு செய்கிறாங்க. என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எபிசோட் நம்பர் 70 ஸ்டார்ட் பண்ணுறோம். எடுத்த உடனே நமக்கு ஜான் ரொம்ப பதட்டமாக நெடுமாறன் அவர்களுடைய ஆஃபீஸ் ரூம்குள்ளே வராரு. வந்து தன்னோட மொபைலில் இருக்கிற ஒரு வீடியோவை காட்டுறாரு. அந்த வீடியோவில் ஒரு பயங்கரமான வைரலான ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னாக்கா, நம்ம நெடுமாறன் அவர்கள் நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம், கோவத்தில் அந்த பவர் ரூமில் போய் நின்று சிகரெட் குடிச்சிட்ருப்பார். அந்த சீனை யாரோ ரெக்கார்ட் பண்ணி அதை கிச்சனில் நடந்த அந்த ஆக்சிடெண்ட்டோட இணைச்சி இவர் இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருந்து சிகரெட் குடித்ததுனால தான் கிச்சனில் வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அந்த மாதிரி அவங்க கனெக்ட் பண்ணி போட்டு விட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ கேர்லெஸ்ஸான பர்சனுக்கு வந்து அந்த ஸ்டார் ஷேப் அவார்டு இருக்கு இல்லையா, 3 தடவை வாங்கினது, அதை வந்து திரும்ப வாங்கிடணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம நெடுமாறன் அவர்கள் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் மினிஸ்டர் அவர்களும் இன்னொரு ரூமில் அங்கே ரெசார்ட்டில் உட்காந்து அவரும் மொபைலில் அந்த நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்ததாக ரெசார்ட்டில் இருக்கிற ரூம் சர்வீஸ் பாய்ஸ் எல்லோரும் ஒன்றா உட்காந்துட்டு அந்த வீடியோ பார்க்குறாங்க. பார்த்து கமெண்ட் பண்ணுறாங்க, இவருக்கு நல்லா வேணும், பார்த்தியா வசமாக மாட்டிக்கிட்டாரு, தனக்கு தானே ஆப்பு வச்சுக்கிட்டாரு, அந்த மாதிரிலாம் சொல்லி அவங்க கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை அப்படி கூடி போகிற வெற்றி வந்து பார்க்காரு. பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாவையா ஒடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. யாரோ வந்து இந்த 2 விஷயத்தையும் ஒன்றா எடிட் பண்ணி வீடியோ போட்டுவிட்டா அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. அந்த வழியாக நெடுமாறன் போயிட்டுருக்காரு. அவர் வந்து வெற்றி சொன்ன விஷயத்த கேட்டுடுறாரு. பேசி முடிச்சுட்டு வெற்றி திரும்பி பார்க்கும்போது நெடுமாறன் நிற்கிறத பார்த்துட்டு சாரி சார் அப்படின்ட்டு சொல்கிறாரு வெற்றி. ஆனால் நெடுமாறன் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அங்கேருந்து நேராக ரகுபதி சாரை பார்க்க போகிறாரு. அங்கே போயிட்டு இந்த வீடியோ பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்காரு. அதுக்கு ரகுபதி சார் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து எனக்கு இதை பற்றி எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், எனக்கு உன்னை பற்றி தெரியும், உன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, நீ வந்து இதை விட்டுரு. ஆனால் இதை வந்து யார் எடுத்திருப்பாங்க, இது நம்ம கெஸ்ட் யாராவது எடுத்திருப்பாங்களா இல்லைனா ஸ்டாஃப் எடுத்திருப்பாங்களா அப்படின்னு தான் எனக்கு யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நெடுமாறன் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அதை பற்றி கூட கவலை இல்லை, ஆனால் நம்ம ரெசார்ட்டில் மினிஸ்டர் வேறு இருக்கார், எனக்கு அதை நினச்சா தான் கவலை அப்படின்னு சொல்லும்போது ரகுபதி சொல்கிறாரு, அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, அவர் வந்துட்டு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பர்சன், அதெல்லாம் புரிஞ்சுக்குவார், இதை விட்டு இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து கிச்சனை மட்டும் பார்த்துக்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து ரொம்ப ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறாரு. நெடுமாறன் உடனே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்ததாக கேன்டீனை காட்டுறாங்க. அங்கேயும் எல்லோரும் இந்த வீடியோ பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கனாக்கா, நெடுமாறன் தான் பண்ணியிருப்பார், அவர் பண்ணக்கூடிய ஆள் தான், அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் பேசுகிறாங்கன்னா, மெயின்டெனன்ஸ் டீமு, கிளீனிங் டீமு, ரூம் சர்வீஸ் பாய்ஸு எல்லாருமே. அடுத்ததாக நம்ம கிச்சன் டீமை காட்டுறாங்க. விக்கி வந்து வேணிட்ட சொல்கிறாரு, இது வந்து கண்டிப்பாக வெற்றி தான் பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு. வேணி வந்து அப்படிலாம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. விக்கி சொல்கிறாரு, நம்ம இந்த சீக்ரெட் கிச்சனை கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுக்கு பழி வாங்குறோம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நமக்கு பாண்டியை காட்டுறாங்க. பாண்டி என்ன சொல்கிறாருன்னா, வெற்றிட்ட நம்மளை பற்றி தான் பேசுகிறான் அப்படின்ட்டு. வெற்றி சொல்கிறாரு, என்ன சொல்ல போகிறான், நம்ம தான் பண்ணணும்னு சொல்ல போகிறான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அடுத்ததாக நமக்கு வேணியை காட்டுறாங்க. வேணி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வேற ஒரு ஆள் மேலே தான் சந்தேகம், நான் ஏற்கனவே அவங்கள பற்றி உன்ட்ட பேசியிருக்கேன், இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உன்ட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பக்கத்தில் உட்காந்து கேட்டுட்ருக்க ஐஷு வந்து இதை பற்றி எதுவுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கூட கேட்க மாட்டேங்காங்க. அதாவது யார் மேலே சந்தேகம் அந்த மாதிரி கூட கேட்க மாட்டேங்காங்க. அடுத்ததாக விக்கி வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஐஷுவா நம்ம போவோம், நம்மளுக்கு வந்து இன்னும் லஞ்ச் வேறு ப்ரிப்பேர் பண்ணணும், சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஐஷு விக்கியும் அங்கே வந்து கிளம்பி போயிடுறாங்க. வேணி வந்து அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருக்குறாங்க. அடுத்ததாக பாண்டி வந்து அந்த சின்ன பையனை தேடி ரெசார்ட் ஃபுல்லாக ஓடிட்டுருக்காரு. ஒவ்வொரு ரூம் சர்வீஸ் பாய்ஸ்ட்டே போய் கேட்காரு. ஒரு பையன் என்ன சொல்கிறான்னா, வெற்றி கூட அண்ணா உட்காந்துருக்கான் அப்படின்னோடனே அங்கே பார்த்தா மரத்துக்கு அடியில் உட்காந்துக்கிட்டு வெற்றி கொடுத்த டோனட்டை சாப்பிட்டு உட்காந்துருக்கான் அந்த குட்டி பையன். பாண்டி வந்து கோவப்படுறாரு. அதுக்கு வெற்றி வந்து என்ன சின்ன பிள்ளைவே கோவப்படுற அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீ இந்த ரெசார்ட் ஃபுல்லாக ஓடிப்பார், உனக்கு தெரியும் அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு. அடுத்ததாக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே டோனட் வந்து சூப்பராக இருக்குன்னு குட்டி பையன் சொல்கிறான். காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன், நல்லாவே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறான். யார் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு அங்கிள் ரொம்ப ஹைட்டாக இருப்பார், தலையில் முடியல அப்படின்னு 2 பேரும் அது நெடுமாறன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க நக்கலாக. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அங்கேருந்து நெடுமாறன் போய்கிட்டு இருக்காரு. குட்டி பையன் என்ன சொல்கிறான்னா, அந்த அங்கிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருந்து கடற்கடன்னு ஓட ஆரம்பிச்சிடுறான். இவங்களும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு அடியில் அதோட பிரான்ச்சஸை பிடிச்சி ஒளிய ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் குட்டி பையன் என்ன சொல்லிடுறான்னா, நீ காலையில் பண்ண பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறான் நேராகவே. அம்மா வந்து என்னை சொல்ல விடலைன்னா காலையில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அவர் ஆஸ் யூஷுவல் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, அப்படியா அப்போ வேறு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்ட உடனே குட்டி பையன் என்ன சொல்லுவானா, எனக்கு இந்த மாதிரி டோனட் தான் பிடிக்கும், உங்களுக்கு பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்பான். குட்டி பையன் நெடுமாறன்ட்ட எனக்கு உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் பிடிக்கல அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இந்த டோனட் தான் பிடிச்சிருக்கு அப்படிலாம் சொல்லும்போது வெற்றியும் பாண்டியும் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அவர் யார் கொடுத்தான்னு கேட்ட உடனே அதுவும் அந்த அங்கிள்னு சொல்லிட்டு வெற்றியை பாண்டி 2 பேர் நிற்கிற இடத்துல அப்படி காட்டிடுவான் அந்த பையன்.
அவங்க இன்னும் வயது நடுங்கி அவங்க சரி திரும்பிட்டு இருப்பாங்க. பாய் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுவான். வெற்றிக்கிட்ட போயிடுவான். இதை பார்த்துட்டு நம்ம நெடுமாறன் அவர்கள் முறைச்சிக்கிட்டே நிற்பார். அடுத்ததாக அங்கேருந்து கோவத்தில் கிளம்பிடுவார். அடுத்ததாக பேண்ட்ரி காட்டுறாங்க. அங்கே குட்டி பையன் இந்த டோனட் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அங்கே அவங்க பாட்டி வந்து தேடி வராங்க. வந்துட்டு ஜங்க் ஃபுட் நினச்சிட்டு முதல்ல கோவப்படுறாங்க. யார் கொடுத்தா அப்படிலாம் கேட்குறாங்க. பாண்டி வந்து நான் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாரு. வெற்றி வந்து அம்மா இதெல்லாம் நல்ல ஆரோக்கியமான ஃபுட் தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குட்டி பையனும் சொல்கிறான் பாட்டி சாப்பிட்டு பாருங்க அப்படின்ட்டு. அவங்க ஒரு டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது திணையில் பண்ணதா அப்படின்னு கேட்குறாங்க. வெற்றி ஆமான்னு சொன்னால் அவங்க ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. அப்புறம் இன்னும் நிறைய டிஷ்ஷை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அங்கே ஐஷு மற்றும் விக்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. விக்கி சொல்கிறாரு ஆரம்பிச்சிட்டாங்க அவனோட வேலையை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஐஷு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக அவங்க வேலையை பார்த்துட்ருக்குறாங்க. அடுத்ததாக மினிஸ்டர் மற்றும் அவருடைய மனைவியும் அங்கே வராங்க. அவங்ககிட்டையும் நல்லா இருக்குது சாப்பிடுங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க சின்ன பையன் பாட்டி எல்லாருமே. மினிஸ்டர் சொல்கிறாரு அம்மா நான் உங்களை இவ்வளோ ஹாப்பியாக ஒரு நாள் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு நீ சாப்பிட்டு பாரு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அங்கே ரெஸ்டாரண்ட்டில் இவங்களுக்காக ஸ்பெஷல் லஞ்ச் ரெடி பண்ணி வச்சுட்டு நெடுமாறன் அவர்கள் காத்துக்கிட்டு இருக்காரு. ஜான் வந்து சொல்கிறாரு சார் மினிஸ்டர் அவங்களோட ஃபேமிலி வந்து பேண்ட்ரியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களாம் அப்படின்ட்டு. நெடுமாறன் கேட்குறாரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே சாப்பிட்டாங்களா அப்படின்ட்டு. ஜான் என்ன சொல்கிறாருன்னா வெறும் மினிஸ்டரும் அவங்களுடைய ஒய்ஃபு மட்டும் தான் சாப்பிட்டாங்க, மற்றபடி குட்டி பையனும் அந்த பாட்டியும் அங்கே தான் போய் சாப்பிட்டாங்க அப்படின்ட்டு அவர் சொல்லிடுறாரு. பேண்ட்ரியில் ஐஷு கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற கிச்சன் டீம் சிவா வந்து ஐஷுவை பார்த்து என்ன ஐஷு இவங்களாம் எங்கே சாப்பிட்டுட்ருக்காங்க, நம்ம லஞ்ச் வேறு அனுப்பி வச்சுருக்குறோம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஐஷுக்கும் புரியுது, ஆனால் அவங்க எதுவுமே வந்து ரிப்ளை பண்ணாமல் அப்படியே இருக்கிறாங்க. அடுத்ததாக நெடுமாறன் அங்கேருந்து கோவமாக நடந்து வராரு. வந்துட்டு இவங்க பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் சார் உங்களுக்காக லஞ்ச் அங்கே ரெடியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. மினிஸ்டர் வந்து நெடுமாறன் அவர்களை பார்த்துட்டு உங்கள் பேண்ட்ரியில் இருக்க ஃபுட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம், ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவர் வந்து பேண்ட்ரியும் வந்து நெடுமாறனோட கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு நினச்சிக்கிறாரு. ஏன்னா அவருடைய டீம் அங்கே உள்ளே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ரெண்டுமே வந்து இவரோட தான் நினச்சிக்கிட்டாரு. இவர் வந்து எதுவுமே சொல்ல முடியாமல் என்ன பண்ணுறாருனா ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உங்களோட லஞ்ச் அங்கேருந்து ரெடியாக இருக்குன்னு சொல்கிறாரு. மினிஸ்டர் சொல்லிடுறாரு எனக்கு வந்து ஃபுல்லு, எனக்கு இது மேலே சாப்பிட முடியாது அப்படின்ட்டு. அவங்க ஒய்ஃபை அப்படி சொல்லிடுறாங்க என்னால் சாப்பிட முடியாதுன்னு. பாட்டியும் அவர் குட்டி பையனும் ஏற்கனவே வந்து சாப்பிட்றத பார்க்குறாரு அவர். அடுத்ததான் மினிஸ்டர் சொல்கிறாரு எங்களுக்காக பண்ணி வச்சு சாப்பாடெலாம் வேஸ்ட்டாக போயிடும்ல, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் உங்களோட ஸ்டாஃப்கே கொடுத்துருங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. இதை கேட்டதும் வந்து நெடுமாறன் அவர்களுக்கு ரொம்பவே கடுப்பாயிருது. ஆனால் அதை காட்டிக்காமல் ஓகே ஐ வில் டேக் அ லீவ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதை வெற்றி வந்து அவர் முன்னாடியே வந்து மற்ற டிஷ்ஷெல்லாம் கொண்டு வந்து சர்வ் பண்ண வராரு. அது வந்து இன்னுமே வந்து அவருக்கு ரொம்ப கோவத்தை கிளப்பிடுது. போகும்போது அவருக்கு அப்படி ஒரு கோவத்தோடு நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப கோவமாக நடந்து போயிடுறாரு. இதோட நமக்கு எபிசோட் நம்பர் 70 முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கலாம். எடுத்ததுமே நமக்கு பேண்ட்ரியை காட்டுறாங்க. அங்கே பேண்ட்ரி டீம் மற்றும் கிச்சன் டீம் ரெண்டுமே வந்து ரொம்ப பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்காங்க. ரூம் சர்வீஸ் பாய்ஸ் எல்லாருமே வந்து கிச்சன்லேருந்து ஆர்டர் எடுக்கிறதுக்கும் பேண்ட்ரிக்கு கஸ்டமர்ஸும் வந்து நின்றுட்டுருக்காங்க. ரொம்ப கச்சன்னு இருக்குது அந்த இடமே. வெற்றி வந்து ஓடி ஓடி போய் ஒருத்தருக்காக சர்வ் பண்ணிட்டு வரும்போது மற்ற கஸ்டமர்ஸ்லாம் வந்துட்டு அந்த ஐட்டம் கொடுங்க இந்த ஐட்டம் கொடுங்கன்னு வந்து எடிசன்ட்டை கேட்டுட்ருக்காங்க. இதை பார்க்குற ஐஷு என்ன பண்ணுறாங்கன்னா போய் அந்த பருத்திப்பால் இதெல்லாம் ஊற்றி கொடுக்குறாங்க. யாருக்கெல்லாம் வேணுமோ அந்த ஆர்டர் 1-2 ஆர்டர் வந்து அவங்களே வந்து கொடுக்குறாங்க, அதாவது பேண்ட்ரிக்காண்டி. இதை பார்க்குற வேணி வந்து நமக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐஷு மறுபடியும் அவங்க டீமுக்கு வந்து வேலை பார்க்குறாங்க. வெற்றி இதை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு வந்து கிச்சன் டீமுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அந்த முடிஞ்ச சாப்பாடெல்லாம் கடகடன்னு ரேப் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி இன்டைரக்டாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக தான் ரொம்பவே முக்கியமான விஷயம் நடக்குதுங்க. ராஜன் தன்னோட மனசில் இருக்க சொல்லிட்டார் இல்லையா. ஸோ இப்போ ஐஷு வந்து ரகுபதி அவர்களை பார்க்க வராங்க. வந்தது ஃபஸ்ட்டு அவருடைய ஹெல்த்தை பற்றி கேட்குறாங்க. அவர் பரவாயில்லமா அப்படின்னு சொல்கிறாரு, உட்காரமா அப்படின்னு சொல்கிறாரு. ஐஷு வந்து அங்கிள் எனக்கு உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், நீங்கள் என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் நான் கண்டிப்பாக எடுக்க மாட்டோமா, நீ என்னோட பொண்ணு மாதிரி தான், என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து ரியாவை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கும் ரியா பற்றி தான் கவலை அப்படின்னு ரகுபதி அங்கிள் சொல்கிறாரு. ஐஷு என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஏன் வந்து ராஜனும் ரியாக்கும் மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொன்ன உடனே அவர் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. ரகுபதி சார் என்ன சொல்கிறாருன்னா நான் எப்படிமா போய் கேட்க முடியும், அவர் என்ன சொல்கிறாருன்னா ரியா இந்த மாதிரி நிலமையில இருக்கும்போது எப்படி கேட்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஐஷு வந்து சூப்பரான அந்த பாயிண்ட்டை சொல்லிடுறாங்க. ராஜன் வந்து சின்ன வயசுலேருந்து ரியா லவ் பண்ணுறான் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இது கேட்டதும் ரகுபதி வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. ஐஷு வந்து என்ன அங்கிள் யோசிக்கிறீங்கன்னா நீ சொன்னதமாக யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐஷு என்ன சொல்கிறாங்கன்னா அங்கிள் நீங்கள் நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்ததாக இது தொடர்ந்து அடுத்து ரகுபதி வந்து என்ன பண்ணுறாருனாக்கா ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாரு. என்னென்னா மீட்டிங் நடக்கும்போதெல்லாம் வந்து ரியாவும் ராஜனும் ஒருத்தர் பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ஃப்ளாஷ்பேக்காக நினச்சி பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல்
ராஜன் மற்றும் ரியா சின்ன வயசில் இருக்கும்போது நடந்ததை யோசிச்சு பார்க்குறாரு. என்னன்னாக்கா ராஜன் வந்து அவங்க அம்மா அப்போ தான் இறந்துருக்காங்க போல இருக்குது. உட்காந்து குட்டி பையனாக இருக்கிறாரு, அழுதுகிட்டு இருக்கிறாரு அம்மா அம்மான்ட்டு. அங்கே வர ரகுபதி ரியாவை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து கவலைப்படாதப்பா, உனக்காண்டி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ராஜனுடைய அம்மா வந்து ரகுபதி அவர்கள்ட்ட தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததா ராஜன் ஒரு தடவை மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா அவங்க வந்து இறந்துட்டாங்க போல இருக்குது. அதான் அந்த குட்டி பையன் அழுதுகிட்டு இருக்கிறான். ரகுபதி நான் இருக்கேன், நீ கவலைப்படக்கூடாது. அப்புறம் ரியாட்ட சொல்கிறாரு, இது ராஜன் இனிமேல் வந்து நீங்கள் 2 ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் ஒன்றாவே வந்து இந்த தோட்ட வேலைகள் பண்ணுறது, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுறது, இதெல்லாமே வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க. இதை தான் வந்து அவர் நினச்சி பார்க்குறாரு. அடுத்ததாக மறுபடியும் பேண்ட்ரி காட்டுறாங்க. வெற்றி வந்து 2 கிண்ணத்தில் வெங்காயம் வெட்டி வச்சுட்டு பாண்டிகிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டே பேண்ட்ரி விட்டு வெளியே போயிடுறாரு. வேணிக்கு வந்து வெங்காயம் தேவைப்படுது. அவங்க வந்து வெற்றியோட அந்த வெங்காயத்தை எடுத்து யூஸ் பண்ணிடுறாங்க. வெற்றி வந்து அதை தேடிட்டு இருக்கும்போது வேணி சொல்கிறாங்க, சாரி நான் தான் யூஸ் பண்ணிட்டேன், மறுபடியும் கட் பண்ணி தரேன் அப்படின்ட்டு. வெற்றி இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வெற்றி லட்டு பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எப்படி இவ்வளோ அழகாக கரெக்டாக உருண்டே ஓட்டுற அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் இதில் ஒரு ட்ரிக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் லேசாக பிடிச்சி வச்சிடணும், அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை மறுபடியும் எடுத்து உருண்டை பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு லட்டு டேஸ்ட் பண்ண கொடுக்காரு நம்ம வேணிக்கு. வேணி சாப்பிட்டு பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு சாப்பிட்றேன்னு கேட்கும்போது அவங்க ஒன்றுமே சொல்லாமல் அப்படி முறைக்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு வேணி சாப்பிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம வெற்றி வந்து அவரோட ஆர்டர் கொடுக்க போகும்போது ஒரு பவுலில் ஒரு லட்டு வச்சு நம்ம ஐஷு பக்கத்தில் வச்சுட்டு போயிடுறாரு. ஐஷு அது சாப்பிடுவாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அவங்க அதை எடுத்துடுறாங்க. எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாங்க. அப்புறம் இதை வந்து வேணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க நடக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அடுத்ததாக வேணி வந்து சிசிடிவியோடைய அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற அந்த இன்சார்ஜை பார்த்து ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து எங்கெங்கெல்லாம் அந்த ரெசார்ட்டில் போனாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வேணும், 1 மாதத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவார்னா, அப்படிலாம் தர முடியாதுமா, பர்மிஷன் இல்லாமல் தர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ராஜன் தான் அனுப்புனாங்க அப்படின்ட்டு சும்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாருன்னா, 1 மாதத்துக்கு ஒரு ஆளோடைய எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. யாரோடது வேணும்னா பிரியாவோட ஃபோட்டோ காட்டுறாங்க. அப்புறமா அது மட்டும் இல்லாமல் நெடுமாறன் அவர்களுடைய டீட்டெயிலும் வேணும் அப்படின்னு சொல்லும்போது நெடுமாறன் வந்து பொதுவாக யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஏஐ யூஸ் பண்ணி ஃபேஸ் ரெகக்னைசேஷன் மூலமாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஒரு 2-3 நாள் கழித்து வாங்க நான் தாரேன்னு சொல்லிடுறாரு. அடுத்ததாக ராஜன் ரகுபதி அவர்களை பார்க்க வந்திருப்பார். நெடுமாறன் பற்றின அந்த ஒரு நியூஸ் வந்து வைரலாக இருக்கும் இல்லையா, அதை வந்து ரகுபதி அவர்கள் கண்டுபிடிச்சி யார் பண்ணாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலெல்லாம் கலெக்ட் பண்ண சொல்லியிருப்பார் ராஜன்ட்ட. அதை பற்றி சொல்கிறதுக்காக அவர் வருவார். ரகுபதி என்ன சொல்லுவார்னா, கண்டிப்பாக அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அந்த வீடியோஸை டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். ராஜன் வந்து நான் அந்த வேலையாக ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ரகுபதி என்ன சொல்லுவார்னா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு விஷயம் உன்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுவார். ஐஷு வந்து எனக்கு எல்லா விஷயமும் சொல்லிட்டா அப்படின்னு சொன்ன உடனே அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துருக்காரு. ரகுபதி என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ரியாக்கும் என்ன தோணுதோ அதை நீ கண்டிப்பாக பண்ணுங்கள், நான் ஏதாவது நினச்சிருவேன்னு தான் நீ வந்து உன் மனசில் வச்சுக்கிட்டு இருந்துட்டியா அப்படின்னு சொல்கிறாரு. இனிமேல் நீ அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம், உனக்கு என்ன தோணுதோ ரியாவுக்கு என்ன தோணுதோ அதுபடியே நீங்கள் பண்ணுங்கள். ஏற்கனவே ஒரு தடவை ரியாவோட மேரேஜ் விஷயமாக நான் டிசிஷன் எடுத்து அது ரொம்ப தப்பாக போயிட்டு இதுக்கப்புறம் நான் அதில் தலையிட மாட்டேன், நீங்கள் 2 பேரும் பேசி இதை பற்றி முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. சொசைட்டி என்ன நினைக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. அதுக்கு ராஜன் வந்து எதுவுமே பதில் சொல்லாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. அடுத்ததாக பிரியா அவங்களோட தம்பி விக்ரமோட சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் சேர்ந்து அந்த வீடியோ வைரல் ஆக்கியிருக்காங்க. ஸோ அதை பற்றி ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதை கொண்டாடுற மாதிரி ஏதோ ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கான் அந்த பையன். அப்புறமா இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க 2 பேரும். நம்ம அண்ணன் எழிலோட அந்த ஆத்மா சாந்தி அடையணும்னா இன்னும் நிறைய பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா மினிஸ்டர் வந்து அவருடைய ஃபேமிலியோட ரெசார்ட்டை விட்டு கிளம்பிட்டு இருக்காரு. அப்போது நெடுமாறன் அவர்களை பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த நியூஸை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி நியூஸ் எனக்கும் வந்திருக்கு, அதனால் நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் பேண்ட்ரி ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஆர்கானிக் அந்த ஃபுட்டு வச்சு எல்லாம் பண்ணின விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நேஷ்னல் லெவல் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு நான் கண்டிப்பாக பேண்ட்ரியை வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்ததும் நெடுமாறன் அவர்களுக்கு கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது. ஆனாலும் அங்கே பக்கத்தில் வந்து வெற்றி மினிஸ்டர் அவனுடைய அம்மாவுக்கும் அந்த குட்டி பையனுக்கும் கொஞ்சம் அந்த ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. கொடுக்கும்போது இதை பேசுகிறத கவனிச்சிடுறாரு. வெற்றி பாண்டி 2 பேத்துக்குமே கேட்டுறது மினிஸ்டர் வந்து பேண்ட்ரியை ரெக்கமெண்ட் பண்ணது, அது மட்டும் இல்லாமல் நெடுமாறனோட தான் பேண்ட்ரின்னு நினச்சி பேசுகிறதும் அவங்க 2 பேத்துக்குமே கேட்டுறது. வெற்றி ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாரு. ஆனால் பாண்டி தான் கொஞ்சம் அப்செட் ஆகிடுறாரு. ரகுபதி வந்து மினிஸ்டர் கிளம்பும்போது தான் வராரு. மினிஸ்டர் சொல்கிறாரு, உங்கள் ரெசார்ட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. அப்புறமா அவர் பாய் பாய் சொல்லி கிளம்பிடுறாரு. நெடுமாறன்ட்ட என்ன பேசினார் மினிஸ்டர் அப்படின்ட்டு ரகுபதி கேட்ட உடனே நம்மளுடைய ஆர்ஆர் ரெசார்ட் வந்து ஃபுட் ஃபெஸ்டிவலில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதா அவர் சொல்கிறாரு அப்படின்ட்டு சொன்ன உடனே ரகுபதி ரொம்ப ஹாப்பி ஆயிடுவார். எனக்கு வந்து முதல்ல தெரியும் மாறன், நீ கண்டிப்பாக பண்ணுவானேலாம் சொல்கிறாரு. ஆனால் இப்போ கூட நெடுமாறன் அவர்கள் சொல்ல மாட்டேங்காரு அது வந்து பேண்ட்ரி அப்படின்ட்டு. அதாவது பேண்ட்ரி தான் வந்து போட்டியில் கலந்துக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல மாட்டேங்காரு. வெற்றி பயங்கர ஹாப்பியாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்காரு. பின்னாலே போகிற பாண்டி வந்து டே உன்னோட உழைப்பை வந்து அவங்க எல்லாரும் சொன்ன பார்க்காங்கடா அப்படின்ட்டு சொன்ன உடனே ஏன் அப்படி சொல்லுதுன்னா, நீ பண்ண உழைப்பை வந்து
நெடுமாறன் அவருக்குள்ளே தான் ஆக்கிட்டாரு அப்படின்ட்டு சொல்கிறாரு. பாண்டி வந்து டே உன்னை யூஸ் பண்ணுறாங்கடா அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதையுமே வந்து வெற்றி கண்டுக்க மாட்டேங்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னாலே அந்த பேர் இருந்தாலும் பரவாயில்ல, நெடுமாறனுக்கு என்னால் பேர் உள்ளது நல்லது தானே, அது மட்டும் இல்லாமல் ரெசார்ட்டுக்கும் பேர் வருது அப்படின்ட்டு அவர் அங்கே பயங்கரமாக சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இதோட எபிசோட் நம்பர் 71 முடியுதுங்க. அது தொடர்ந்து நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். ஸோ எடுத்த உடனே இங்கே மறுபடியும் பாண்டி வந்து வெற்றிக்கு சொல்லிகிட்டு இருக்காரு, எவ்வளோ பெரிய மனுஷன், 3 தடவை ஸ்டார் ஷேப் காம்படிஷன்லாம் வின் பண்ணியிருக்காரு, இப்படி உன்னோட உழைப்பப்பே எடுக்காரு அப்படின்லாம் சொல்லி உன்னை ஸ்கேம் பண்ணுறாரு அப்படின்ட்டு பாண்டி சொல்கிறாரு. ஸ்கேம்னா என்ன அப்படின்னு கேட்ட உடனே உன்னை ஏமாத்துறாரு அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு. என்ன எல்லோரும் ஸ்டார் ஷேப் பற்றியே பேசுகிறீங்க, அப்படி என்ன இருக்குது அப்படின்ட்டு சொன்ன உடனே பாண்டி சொல்கிறாரு, இது வரைக்கும் மொத்தமாகவே நம்ம இந்தியா லெவலில் 20 பேர் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க, 3 பேர் தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இவங்க எல்லாரோட அசிஸ்டண்ட் தான் வந்து அடுத்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அதில் ஜெயிக்கிறவங்கள என்னோட ரெசார்ட்டுக்கு வா, உன்னோட ரெசார்ட்டுக்கு வாங்க, வேலை போட்டு தருவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ நெடுமாறனோட சேர்த்து தமிழ்நாட்டில் 3 பேர் வந்து இது வரைக்கும் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு. அப்படின்னா அந்த 2 பேர் யார் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் யாராவது ஒருத்தரில் சிதம்பரமும் இருக்காரா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை நான் அந்த 2 பேரை சந்தித்து வெற்றி வந்து அவங்களோட அசிஸ்டண்ட்டாக ஏதாவது ஜாயின் பண்ணி கடைசியாக ஸ்டார் ஷேப்புக்கு போவாரா என்னென்னு பார்க்கணும். அடுத்ததாக அந்த கிச்சனை வந்து மறுபடியும் சரி பண்ணிட்டு இருக்காங்களே, அதை பார்க்கறதுக்கு நெடுமாறன் வராரு. வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்கள்ட்ட சீக்கிரமாக முடிச்சுட்டு கிச்சனை சீக்கிரம் எங்கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் வருது. மார்ட்டின் அப்படிங்கிற ஒருத்தர் பேசுகிறாரு. நெடுமாறன் எனக்கு உங்களை யாரும் தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. மார்ட்டின் சொல்கிறாரு, என்ன உங்களுக்கு யாரும் தெரியாது, ஆனால் நீங்கள் ப்ரைவேட் டைனிங்லாம் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நெடுமாறன் வந்து இப்போல்லாம் நான் அது பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதோட எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போகிறாரு ஃபோனை. மார்ட்டின் வந்து நெடுமாறன் அப்படின்னு கத்துறாரு. இவரும் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சத்தியமங்கலத்தில் பண்ணி கொடுத்தீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு ப்ரைவேட் டின்னர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறாரு. எனக்கு உங்களை யாருன்னு தெரில அப்படின்னு சொல்கிறாரு. நேரில் பார்த்தா எல்லாம் புரியும் அப்படின்ட்டு அந்த சைடில் இருக்கிற ஆள் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நெடுமாறன் அவர்களுக்கு ஒரு மாதிரி நெகட்டிவ் ஃபிலிம் மாதிரி ஒன்று ஓடிட்டுருக்கு. யாரையோ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் இறக்கி விட்ற மாதிரியும் ஒரு காரில் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் அந்த ஆளை போட்டு அந்த போலீஸெல்லாம் அடிக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. ஸோ இது வந்து அவருடைய மைண்டில் வந்துட்டு போகுது. இவர் ஷாக்காகி நிற்கும்போது ஜான் வந்து ஷேஃப்னு சொல்லுவார். ஆனால் அவருக்கு சுத்தமாகவே வந்து கான்சியஸே இருக்காது. உடனே ஜான் அங்கே வந்து கிளம்பி போயிடுவார். அடுத்தது மறுபடியும் ஆஃபீஸ் ரூமுக்கு வருவார். நெடுமாறன் வந்து அவரோட சேரில் அப்படியே படுத்தாக்கில் இருப்பார். ரொம்ப யோசனையாக படுத்திருப்பார். அந்த நேரத்தில் மறுபடியும் ஜான் வந்து ஷேஃப்னு கூடுவார். அவருக்கு கேட்காது. ஸோ ஷேஃப் அப்படின்னு ரொம்ப சத்தமாக கூப்பிட்டுருவார். நெடுமாறன் வந்து ஒரு மாதிரி திடுக்குன்னு எந்திப்பார். அப்போது வந்து அவருக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து ஓடிட்டுருக்கும் மைண்டில். ஸோ திடுக்குன்னு எந்திப்பார். எந்திச்சோடனே சாரி ஷேஃப், நான் ரொம்ப நேரமாக கூப்பிட்டேன், உங்களுக்கு கேட்கல, தான் நான் கொஞ்சம் சத்தமாக கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்களுடைய அந்த கிச்சனுடைய அந்த வரவு செலவு கணக்கு பற்றின அந்த பேப்பர்ஸ் கொண்டு வந்து கொடுப்பாரு. அவர் என்ன சொல்லுவார்னா, எப்படி போயிருக்கு இந்த மாதம் நம்மளுடைய கிச்சன் அப்படின்னோடனே அந்தளவுக்கு போகல அப்படின்னு சொல்லுவார். எவ்வளோ செலவு பண்ணோமோ அவ்வளோதான் வரவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவார். பேண்ட்ரிக்கு அப்படின்னு கேட்ட உடனே பேண்ட்ரிக்கு வந்து நம்மளோட அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவார். அது கேட்டால் இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்கும். எவ்வளோன்னு கேட்டுகிட்டே இருப்பார். அதுக்கப்புறமா கடைசியாக ஜான் என்ன சொல்லுவார்னா, அவங்க வந்து 2 லட்சம் போட்டு 3 லட்சம் எடுத்துருக்காங்க ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்டோன்னா அவருக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும் நெடுமாறன் அவர்களுக்கு. அடுத்ததான் நமக்கு பேண்ட்ரியை காட்டுறாங்க. வெற்றி வந்து அவர் பண்ணுற அந்த ஆர்கானிக் ஃபுட்டுக்குள்ளே அந்த பொருட்கள்லாம் கிடைக்க மாட்டேங்கலையா, ஸோ அதை நினச்சி வருத்தப்படுறாரு. அந்த டப்பாலெலாம் வந்து கொஞ்சம் தான் மிச்சம் இருக்குது, அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் மறுபடியும் வந்து கால் பண்ணி ஒரு டீலர்ட்டாக பேசுகிறார். இதெல்லாம் ஐஷு பார்த்துட்டு இருக்காங்க. வெற்றி வந்து அவருக்கு என்னென்ன ஐட்டம் வேணும், எவ்வளோ குவான்டிட்டி வேணும்லாம் ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுருக்காரு. அதை பார்த்துட்டே இருப்பார். இதை ஐஷு பார்த்துடுறாங்க. அடுத்ததாக வேணி வந்து அந்த சிசிடிவி கேமராக்குள்ளே கண்ட்ரோல் ரூமில் போய் அந்த பர்சனை பார்க்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நெடுமாறன் சாரை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு நான் அந்த டீட்டெயில் எடுத்து வச்சுருக்கிறேன். மொத்தம் 3 பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று வந்து ஜான் அப்படின்னு சொல்கிறாரு. வேணி சொல்கிறாங்க அதான் தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, அவனும் கிட்டத்தட்ட அவர் பின்னாடி தான் இருப்பான் அப்படின்ட்டு வேணி சொல்கிறாங்க. அப்புறம் 3வது ஆள் யாருன்னா, நீங்கள் சொன்ன அந்த பிரியா தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை காட்டவும் செய்கிறாரு. நெடுமாறன் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் பின்னாடி பிரியா போயிட்டுருக்காங்க. வேணி சொல்கிறாங்க, இந்த ஃபுட்டேஜெல்லாம் என்னோட மொபைலில் சேவ் பண்ணி தர முடியுமான்னு கேட்டோன்னா அவர் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்ததாக ரூம் சர்வீஸ்க்கு போயிட்டு திரும்ப பேண்ட்ரிக்கு வர்ற வெற்றி வந்து அந்த நோட் புக்கை திறந்து பார்க்கும்போது அங்கே ஒரு ஃபோன் நம்பர் எழுதி வச்சுருக்கு. யாரோ டீலரோட நம்பர் மாதிரி தெரிஞ்ச உடனே அங்கே கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இந்த ஆர்கானிக் ஃபுட்லாம் கிடைக்கிற இடமான்னு கேட்கும்போது அவர் வந்து, நீங்கள் ஆர்ஆர் ரெசார்ட்லேருந்து ஃபோன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏற்கனவே உங்கள் ரெசார்ட்லேருந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க, எல்லாமே ரெடியாக இருக்குது, எப்போ வந்து எடுத்து போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்டதும் நம்ம வெற்றிக்கு பயங்கர ஹாப்பி. யார் இந்த நம்பர் எழுதி வச்சா அப்படின்னு எடிசன்ட்டு கேட்குறாரு. தெரிலன்னு சொல்கிறாரு. வேணிகிட்ட கேட்ட உடனே வேணி வந்து இது வந்து ஐஷுவோட ஹேண்ட் ரைட்டிங்னு சொல்கிறாங்க. அவர் பயங்கர ஹாப்பி ஆகிடுறாரு. ஐஷு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் பயங்கர ஹாப்பி ஆகிடுறாரு. வேணிகிட்ட கேட்குறது, எப்படி ஐஷுக்கு இந்த டீலரோட ஒரு நம்பர்லாம் தெரியும், ஏன்னா நான் நிறைய ட்ரை பண்ண கிடைக்கலன்னு சொன்ன உடனே வேணி என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் காலேஜ் படிக்கும்போது எங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க இந்த எந்த இன்க்ரீடியண்ட்டை எங்கேருந்து சோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத. அதில் ஐஷு வந்து இதை வந்து ரொம்பவே நல்லா பண்ணுவா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாரு.
அடுத்ததான் அங்கே ஐஷு வராங்க. வந்துட்டு வேணி ஒரு ஆர்டர் வந்திருக்கு, சீக்கிரம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. வேணியும் வெற்றியும் ஐஷுவை பார்த்து ஒரே நேரத்தில் ஸ்மைல் பண்ணுறாங்க. அடுத்ததாக பாண்டிக்கிட்ட ஐஷு தனக்கு ஹெல்ப் பண்ண அந்த விஷயத்த சொல்லி வெற்றி வந்து ரொம்ப ஹாப்பி ஆவார். அப்புறமா பாண்டி வந்து கிச்சன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வெற்றி கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா கிச்சன் ரெடி ஆகிட்டுனா கிச்சன் டீம்லாம் போயிடுவாங்களா, அது ஒரு வருத்தம் இருக்குது. ஆனால் அதை விட அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து இந்த கிச்சனை ஒரு தடவை பார்க்கணும், நான் நைட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவா, ஏன்னா நாளைக்கு வந்து அவங்க கிச்சன் ஸ்டார்ட் பண்ணுவாங்களே அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. பாண்டி வந்து எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படி பண்ணாதன்னு சொல்லும்போது வெற்றி வந்து இல்லை, எனக்கு ஒரு தடவையாவது பார்க்கணும், அந்த கிச்சன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, அது வந்து அந்த மாதிரி ரொம்ப டேமேஜ் ஆனப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ வந்து ரெடி ஆகிட்டுல நான் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன் நைட்டு அப்படின்ட்டு சொல்கிறாரு. அடுத்தது அந்த ஃபோனில் பேசின மார்ட்டின் வந்து ஆர்ஆர் ரெசார்ட்டுக்கு வராரு. ரிசப்ஷனில் வந்து நெடுமாறனை பார்க்கணுன்னு சொல்கிறாரு அந்த ரூம் சர்வீஸ் பாய்கிட்ட. இதை பிரியா நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக அந்த பையன் போய் நெடுமாறன்ட்ட சொல்கிறான். நெடுமாறன் அவர்கள் வந்து அங்கே உட்காந்துருக்காரு, மார்ட்டினுக்கு முன்னாடி வந்து உட்கார்றாரு. யாருன்னு தெரில நீங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. மார்ட்டின் என்ன சொல்கிறாருன்னா, என்ன வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது, அந்த ப்ரைவேட் டின்னர் பார்ட்டி மறுபடியும் வைக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நெடுமாறன் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் பண்ண மாட்டேன்ட்டு அப்படின்னு சொன்ன உடனே, நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க, ஆனால் லூத்தர் சொன்னால் கேட்பீங்களா அப்படின்ட்டு சொல்கிறாரு. அந்த பேர் கேட்டதும் நெடுமாறன் வந்து ஷாக் ஆகுறாரு. நெடுமாறன் முன்னாடி ஒரு என்வலப்பை போட்டுட்டு, நீங்கள் பண்ணலைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு என்வலப்பை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நெடுமாறன் அந்த என்வலப்பை எடுத்துகிட்டு வராரு. இப்போது வெற்றி வந்து அந்த கிச்சனை பார்க்கறதுக்காக மொபைலில் உள்ள டார்ச் லைட் அடிச்சுட்டு உள்ளே என்ட்ரு பண்ணுறாரு. உள்ளே கிச்சனை பார்த்துட்டு இருக்கும்போது நெடுமாறன் அங்கேருந்து அந்த என்வலப்பை கொண்டு கோவமாக என்ட்ரி கொடுக்குறாரு. அவர் நேராக போய் அவர் ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துறாரு. வெற்றி வந்து நெடுமாறன் வரதை பார்த்த உடனே அங்கே இருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி ஒன்று இருக்குது, அதுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாரு. நெடுமாறன் நேராக அவரோட அந்த ஆஃபீஸ் ரூமில் போய் உட்காந்துருக்கிறாரு. அங்கேயே லைட்டில் அவர் வந்து இந்த எமர்ஜென்சி லைட் தான் வச்சுருக்கிறாரு. உடனே அந்த என்வலப்பை வந்து டெஸ்க் முன்னாடி போடுறாரு. போட்டுட்டு அந்த நம்ம சிதம்பரம் அவருடைய ஃபோட்டோ 2 பேரும் ஒன்றா நிற்கிற ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாரு. அந்த என்வலப்பை இன்னும் ஓப்பன் பண்ணலை. இதோட நம்மளுக்கு வந்து இந்த எபிசோட் முடியுதுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே சொன்னது தான், முழு 4 எபிசோட்லேயுமே வந்துட்டு நெடுமாறனுக்கு பயங்கர ப்ராப்ளத்துக்கு மேலே ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாமல் இவர் ஏற்கனவே பாஸ்ட்டில் பண்ண அந்த கர்மா வந்து இப்போ அவரை சுற்றிக்கிட்டு இருக்குது. கர்மா இஸ் பூமரன்னு சொல்கிற மாதிரி. ஸோ இப்போ அடுத்து வரப்போகிற டைமில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 15 வருஷத்துக்கு முன்னாடி சத்தியமங்கலத்தில் நடக்கிற அந்த குக்கிங்கை பற்றி மார்ட்டின் சொல்கிறத பார்த்தா அது கண்டிப்பாக சிதம்பரம் சம்மந்தமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ வரப்போகிற அடுத்த 4 எபிசோடுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. அந்த 4 எபிசோட்ஸோடைய ரிவ்யூவும் நம்ம சேனலில் வந்துடும். நீங்கள் வந்துட்டு அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் தான் நம்மளோட சேனல் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு வர எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.